Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மகரம் நன்மைகள் மட்டும். ஒவ்வொரு லக்னத்திலும் நன்மையான பலன்கள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கு மகரம். இந்த வீடு காலபுருஷனுடைய 10ஆம் வீடு, சனி பகவானுடைய கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சௌமிய வீடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கும்பம் கொடூரமான பலன்களை தரக்கூடியது, மகரம் அந்த அளவுக்கு இல்லை. மகரம் செயல்திறன் மிக்க வீடுகளில் ஒன்றாகவும் வரும். இந்த வீட்டினுடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா தொழில் அப்படிங்கிற ஸ்தானம் ஒளிந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய கர்மா ஒளிந்திருக்கிற வீடை மகரம் அப்படின்னு சொல்லலாம். கடும் பகைவர்களான சனிக்கு கடும் பகைவர்களான சூரியன் செவ்வாய் கூட இந்த வீட்டில் பெருசாக கெடுதல் செய்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, செவ்வாய் இங்கே உச்ச வலிமையை பெறுவார், சூரியன் உத்தராயண புண்ணிய காலம் என்கின்ற மறைமுக திக்பலு வலிமையை பெறுவார். தன்னுடைய உச்ச வீட்டிற்கு 10ஆம் வீடுங்கிற அடிப்படையில் அவர் அங்கே உட்காருவார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் தன் வீட்டை தானே பார்ப்பார் அப்படிங்கிற நிலையில் அவரும் இங்கே ஒரு தொழில் வலுவை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நார்மலாக பார்த்தீங்கன்னா மகரத்தில் உட்கார்ற கிரகங்கள் உங்களின் தொழில் வலுவை தீர்மானிக்கும் அமைப்பை கொடுக்கும். தொழில் ரீதியான வளர்ச்சி, தொழில் ரீதியான முன்னேற்றம், என்ன தொழில் செஞ்சு ஜெயிக்க முடியும், அந்த தொழில்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகிதைகள், வருமானம், பாக்கியதைகள், வீடு கட்டும் அமைப்பு, பதவி பெறும் அமைப்பு, பட்டம் பெறும் அமைப்பு, வளர்ச்சி பெறும் யோகங்கள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதா இந்த மகரம் வீடு அமையும். மகர வீட்டினுடைய ஒரு சூட்சுமமே பார்த்திங்கன்னா இடைவிடாமல் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சேர்த்துக்கணும். இடைவிடாமல் அப்படின்னா தொடர்ச்சியாக, கேப் இல்லாமல் கிடைக்க வைக்கக்கூடிய வீடு. சர வீடுகளுக்கு இந்த வலு உண்டு. நம்ம இதை நிறைய காணொளிகளில் வரிசையாக சொல்லியிருக்கோம். அந்த சர வீடுகளில் ஒன்றான மகரத்திற்கும் இந்த வலு உண்டு. தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை தந்து கொண்டே இருப்பது. இந்த தொடர்ச்சியாக அப்படிங்கிறது இதில் ஒரு சூட்சுமம். இன்னொன்று, இந்த வீட்டிலுடைய பார்த்திங்கன்னா உழைக்க தயங்காத வீடு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல குரு நீச்சம் அடைவதும் செவ்வாய் உச்சமடைவதும் சூட்சுமத்தின் வெளிப்பாடுகளாக குறிப்பிடுறது என்னென்னா, அதிர்ஷ்டங்கிறதெல்லாம் நீங்கள் பேச்சுக்கு கூட எடுத்துக்கவே முடியாது. மகர லக்னத்தில் பிறந்துட்டோ, கும்ப லக்னத்தில் பிறந்துட்டோ நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னுலாம் சொல்லிக்கவே முடியாது. இது ஒன்லி உழைப்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய வீடு. தன் கர்மாவினால், உழைப்பினால், செயல்திறன் மிக்கவர்களால் வளர்ச்சி அடைந்து வெற்றி பெறும் யோகிதைகளை கொடுக்கக்கூடிய வீடு மகரம். இந்த மகரத்தினுடைய இன்னும் ஒரு தனிச்சிறப்பு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதையும் இங்கே சூட்சுமமாக வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. காலபுருஷனுடைய 10ஆம் வீடாக இருக்கிறதுனால உங்களின் கர்மா ரகசியம் ஒளிந்திருக்கும் இடமும் மகரம்தான். சூரியன் இந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னா தகப்பனுடைய கர்மா வழியாக நீங்கள் தீர்க்க பிறப்படுத்தியிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வரும். சந்திரன் இங்கே உட்கார்ந்துருக்கும் போது தாயாதி வர்க்கத்தினுடைய கர்மாவை தீர்ப்பதற்காக நீங்கள் பிறப்படுத்திருக்கிறீர்கள்ங்கிறது வரும். செவ்வாய் இந்த வீட்டில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா சகோதர வர்க்கத்தின் கர்மாவை நீங்கள் தீர்ப்பதற்காக பிறப்படுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வரும். புதன் இங்கே உட்காரும்போது அம்மான் வர்க்கத்து கர்மா, அதாவது தாய் மாமா அத்தை உறவுகள் இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறத தீர்க்கிறதுக்காக வருகிறீர்கள் அப்படிங்கிறதும் பிறப்பை நம்ம எடுக்கிறோங்கிறது மாதிரி வரும். குரு பகவான் இங்கே உட்காரும்போது புத்திர வர்க்க கர்மா, நம்ம குழந்தைகள் ரீதியான கர்மாக்களை தீர்ப்பதற்காக நம்ம பிறப்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சூட்சுமமும் வரும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு. சுக்கிரன் இங்கே உட்காரும்போது கலத்திர வர்க்க கர்மா, நம்ம வாழ்க்கை துணை மூலமான நம்மளது என்ன கர்மா பெண்டிங்கில் இருக்குங்கிறத அதை தீர்ப்பதற்காக நம்ம பிறப்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே வரும். சனி பகவானே நேரடியாக உட்காரும்போது உங்கள் லக்னாதிபதி, அதாவது உழைப்பாளி வர்க்க கர்மா, அதாவது வேலையில் நிறைய நம்ம டிமிக்கி கொடுத்து அதை ஒழுங்காக செய்யாமல், நம்ம கடமைகளை நித்திய கடமைகளை ஒழுங்காக செய்யாமல்
அதை திரும்பி இந்த தடவையில் ஒழுங்காக செஞ்சு தீர்க்கணுங்கிறதுக்காக பிறப்பெடுக்கிறோங்கிறது வரும். இங்கே சப்த கிரகங்களில் யார் உட்கார்ந்தாலும் அவர்களுடைய ஆதிபத்திய அதாவது குறிப்பாக காரகத்துவ ரீதியான கர்மாக்கள் தான் நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கு தகுந்தாற்போல் வாழ்வியல் முறைகளை அமைத்து கொள்வதற்கு இந்த இடம் ஒரு டார்ச் லைட் மாதிரி. இங்கே உட்கார்ந்துருக்கிற கிரகத்தின் மூலமாக நமக்கு கர்மாவின் பலன்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. சரி, இப்போ இங்கே யாருமே உட்காரலைன்னா உங்களுக்கு பெருசாக கர்ம வினைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பிறவி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதில் நாம் என்ன நல்லது கெட்டது பண்ணுறோமோ அதோடைய பலன்களே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ராகு இங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா தகப்பனாதி பாட்டன் பாட்டி வர்க்க கர்மா, தகப்பனுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய கர்மாவை தீர்ப்பதற்காக நம்ம பிறப்பெடுத்திருக்கிறோம். கேது இங்கே உட்காரும்போது பார்த்திங்கன்னா தாயாதி வர்க்க பாட்டன் பாட்டியினுடைய கர்மாவை தீர்ப்பதற்காக இங்கே நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது கர்மாவின் ஸ்தானம். இந்த வீட்டில் சூரியன் பெரும் கெடுபலன்களை தருவதில்லை. அவர் உத்தியோகம், அரசு மேன்மை, அரசு வேலை, இந்த மாதிரியான அமைப்பு, அதிகார பதவிகள் கொடுத்துருவார். சந்திரனும் பெரும் கெடுபலன்களை தர்றதில்லை. தன் வீட்டுக்கு நேர் 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கிற அடிப்படையில் இவரும் ஓகே பண்ணிவிடுவார். செவ்வாயோ உச்ச வலிமையை பெறுவாருங்கிறதுனால அவர் 4-11 கூட ஒரு இந்த வீட்டுக்குங்கிறனால வீடு, வாகனம், சொத்து, சுகம் போன்றவற்றை கொடுத்துருவாருங்கிறனால அதுவும் பெரும் கெடுபலன்களை தந்து விடுவது. ஒரு பாவ வீடுதான்னாலும் கூட இங்கே நன்மைகள் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்கெல்லாம் ஓகேங்கிற மாதிரி வந்துடும். புதனுக்கோ சுக்கிரனுக்கோ இது அதிநட்பு வீடுகள்ங்கிறனால இவர்கள் இருவரும் பெரும் கெடுதல்கள் எதையும் தந்து விடுவதில்லை. மகர வீடு இன்னும் ஒரு விசித்திரமான அமைப்பு. பார்த்தீங்கன்னா ராகு கேது இங்கே பெரும் கெடுபலன்கள் தரமாட்டாங்க. ராகு அமர்ந்தாலும் சரி, கேது அமர்ந்தாலும் சரி, இந்த மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் அந்த அடிப்படையில் ராகு கேதுகள் இங்கேயும் இயல்பான குணங்களை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவங்களாக போயிடுவாங்க. அதுவும் பிரச்சனை இருக்காது. குரு ஒருத்தர் தான் இங்கே நீச்சம் அடைவார். அதுவுமே மகர லக்னமாக இருந்துட்டால் திக்பலங்கிற வலிமையை பெற்று அவர் நீச்சபங்கமும் அடைஞ்சிடுவாருங்கிறனால அதிர்ஷ்டம் முழுவதும் குறைவு, ஆனால் திறமை மிகவும் அதிகம் அப்படிங்கிற சூட்சுமத்தை மகரத்தின் நன்மைகள் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தும். உழைப்பிற்கு அஞ்சக்கூடாது, இளமையிலேயே உழைக்க தயாராகி விட வேண்டும் அப்படிங்கிறது இந்த லக்னத்தினுடைய இன்றியமையாத, மாற்றி அமைக்க முடியாத விதி. அதே மாதிரி இது ஒரு சர லக்னம் அப்படிங்கிறதுனால, இது ஒரு சர வீடுங்கிறதுனால பிறந்த இடத்தை விட்டு, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, சித்தப்பா பெரியப்பா உறவுகளை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி போய் வாழ்க்கையில் செட்டில் ஆகுறாங்களோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையில் வேகமாக முன்னுக்கு வருவார்கள். இந்த லக்னத்தினுடைய தனிச்சிறப்பே அதுதான். பூர்வீகம் ஆகாத லக்னங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது இது. நார்மலாகவே பார்த்திங்கன்னா நான் நிறைய ரிசர்ச் பண்ணின வகையில் சர லக்னங்களில் மேசத்தை தவிர்த்து மற்ற 3 லக்னங்களுமே, அதாவது கடகம், துலாம், மகரம், இந்த 3 லக்னங்களுமே பூர்வீகத்தில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறது இல்லைங்க. இவங்க பூர்வீக சொத்துக்கள் நிறையா இருந்து, அப்பா அம்மாவுடைய அனுசரணையிலிருந்து, அப்பா அம்மா கூட இருந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களான்னு பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது. இவர்கள் எப்போ அந்த பூர்வீகம்ங்கிற ஸ்தானத்தை விட்டு வெளியேறி, உறவுகளை விட்டு வெளியேறி, முற்றிலும் புதிய சூழலில் வசிக்க பழகி, முற்றிலும் புதிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சியை வித்திடுகிறார்களோ அப்போ தான் மாபெரும் வெற்றியாளர்களாகிறாங்க. இல்லைன்னா சராசரியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. சரம் என்பதே செல்லுதல் அப்படிங்கிறத தான் குறிக்கும். வில்லிருந்து புறப்பட்ட அம்பு அதான் சரம். அது புறப்பட்டால் தான் அதுக்கு மரியாதையே. வில்லிலேயே தங்கி இருந்துச்சுன்னா அம்புக்கு மரியாதை இல்லை. அது கிளம்பி போகணும், இலக்கை அடையணும். ஸோ இலக்கை அடையும் சூட்சுமம் கொண்டவர்கள் இந்த 3 லக்னக்காரங்களும். அதில் மகரம் சனி பகவானுடைய வீடுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே சூரிய, சந்திரர், செவ்வாய் இந்த 3 பேரும் இவங்களுக்கு பகை கிரகங்களாக போயிடுறதுனால இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், தாயாதி வர்க்க உறவுகள், தகப்பனாதி வர்க்க உறவுகளை விட்டுட்டு வெளியேறிடும். முற்றிலும் புதிய சூழலுக்கு போயிடணும். அப்படி போகும்போது இந்த லக்னத்துக்காரர்கள் சாதிக்க இயலாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி இவங்களுக்கு இளமை காலம் கண்டிப்பாக சோதனையானதாக தான் இருக்கும். படிப்பு கிடைப்பதில் தடை, ஆரோக்கியம் கிடைப்பதில் தடை, தாய் தகப்பனுடைய அன்பு கிடைப்பதில் தடை, உறவுகளின் நட்பு கிடைக்கிறதுல தடை, உண்மையான நண்பர்கள் கிடைப்பதில் தடைன்னு நிறைய நெகட்டிவ் பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு லைஃப்பில் கிட்டத்தட்ட 30 வயசை தாண்டிடணும். அதுக்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு சனி பகவானின் இயல்பிற்கு தகுந்தாற் போல மத்திம வயதிற்கு மேலே வயோதிகத்தில் நல்ல ஒரு மன நிறைவோடு, வசதி வாய்ப்போடு வாழ வைக்கும் தன்மை கொண்ட லக்னம் இந்த வீடு.
ஸோ இந்த வீட்டுடைய நன்மையை நம்ம முழுமையாக எடுத்துக்கிறதுக்கு முதல்ல உறவுகளை உதறித்தள்ள தயாராக இருக்கணும். முற்றிலும் புதிய சூழலில் வசிக்க தயாராக இருக்கணும். முற்றிலும் புதிய முயற்சிகள் செய்து பார்க்க தயாராக இருக்கணும். இளமையில் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அதிர்ஷ்டத்தின் பின்னாடி போகாமல் உழைப்பும் திறமையும் மட்டுமே நம்மை காப்பாற்றும் என்கின்ற வைராக்கிய உணர்வில் தயாராக இருக்கணும். சனி பகவான் ஒரு வைராக்கிய கிரகம் தான். பிடிச்ச பிடிவாதத்துக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள், தனக்குத்தானே அனைத்து கட்டுப்பாடுகளையும் போட்டுக்கிட்டு வாழும் தகுதி கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்கங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.